நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஆடி BMW பென்ஸ் இதுக்கு ஒரு ஈக்குவலான வண்டி பட்ஜெட் ரேஞ்சில் கம்மியாக வந்து சொல்ல போகிறாங்க. சன்ரூஃபோட இருக்குது முக்கியமாக இந்த வண்டி. இந்த வண்டியை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எந்த விதமான வார்னிங் சிம்பிளும் வண்டியில் கிடையாது. இன்ஜினோட ஹெட்ரூம் லைவாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடி BMW பென்ஸ் இதுக்கு ஒரு ஈக்குவலான வண்டி பட்ஜெட் ரேஞ்சில் கம்மியாக வந்து சொல்ல போகிறாங்க. வண்டி லென்த்தி வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்காக மைலேஜ் வைஸ் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசலுக்கு 17 கிலோமீட்டர் அபோ உங்களால் இந்த வண்டியில் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். டீசல் வேரியண்ட் தான். செவர்லெட் குரூஸில் LTZ டாப் அண்ட் மாடல் அலைவில் ABS சன்ரூஃபோட இருக்குது முக்கியமாக இந்த வண்டி. இந்த வண்டியை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட்ஜெட் ரேஞ்சில் கோட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படி பட்ஜெட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்து தெரிஞ்ச போகிறோம். ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், அலைவில் வந்துடும். இன்டீரியரில் சோனி செட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆம்ப்ளிஃபயர் பின்னாடி வந்து கிடக்குது. இந்த வண்டியை பற்றி அப்படியே ஓவரால் அவுட்லுக் எல்லாமே பார்க்கலாம். வண்டியோட ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் சைட் லுக்கை பாருங்கள். ஃப்ரண்ட் சைட் லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துடும். DRL எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய மாடல் 2010 மாடல். வண்டி சைட் லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். அந்த லுக் வைஸ் நல்லா மிரட்டலாக இருக்கும். சன்ரூப் வந்துடுதுங்க. சன்ரூப் அந்த டாப் ஃபினிஷிங்காக இருக்கட்டும், பாடி அவுட்லைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே சும்மா பலன்னு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த லைனிங் எல்லாமே வந்து சில்வர் குரோம் செட் மாதிரி கொடுத்துருக்குது. இன்னும் நல்லா இருக்குது. தென் இந்த பேட்டர்ன் இதுவுமே இன்னும் யூனிக்காக இருக்குது. இந்த இண்டிகேட்டரை எவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா வீலுமே அலாவில் தான். டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு 80 to 90% வந்துருக்கும். சைட் லுக்லாம் பாருங்கள். இந்த இடத்துல கூட இந்த குரோம் செட்டில் அந்த க்ரோவ்ஸ் அப்படிங்கிற அந்த மென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது சில்வர் கலரில் இருக்குது. லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. பேக் சைட் வியூ பாருங்கள். நம்பர் ஆஃப் ஓனர் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ பிரேக் மிதிக்கும் போது இந்த இடத்துல ஒரு LED லைட் மட்டும் ஒரு ஸ்பார்க்கிள் மாதிரி சின்னதாக ஒரு லைட்டு வந்து ஸ்பாமாகவும் நல்லா இருக்குது. அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ரியர் டிஃபாகர்ஸ் வந்துடுது. சைட் லுக்லாம் பாருங்கள். சைட் லுக் அஃபியரன்ஸே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது. உள்ள இன்டீரியர் வாங்க. இந்த மிரரை பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த மிரர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸு. ஸோ உள்ள இன்டீரியரில் இருந்தே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படியே இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. 4 விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுது. டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் பாருங்கள். AC பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ், டியூல் ஏர்பேக், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC, சோனி செட்டு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 69,000 ஓடி இருக்குது. சீட் கவர்ஸர் அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். சன்ரூப் வந்துடுது முக்கியமாக. அப்படியே சன்ரூப்பை பாருங்கள். சன்ரூப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பேக் சைடு வியூ பாருங்கள். பேக் சைடு சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் பாருங்கள். 4 டோர்லையுமே ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். கம்பெனி இன்பில்டு ஸ்பீக்கர்ஸ். ஆடியோ வேறு லெவலில் இருக்கும். ஆடியோ சரௌண்டிங்லாம். இந்த செவர்லெட் குரூஸ் LTZ டாப் அண்ட் மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,48,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டாப் அண்ட் மாடல் இருக்கிறதே டாப் மாடல். மற்ற பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2014-15 பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா, 5.5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்கும். பட் ஆனால் அதில் சன்ரூப்போ பட்டன் ஸ்டார்ட் அந்த மாதிரி வராது. ஆப்ஷன் கூட இது வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஆப்ஷன்ஸோடு வந்திருக்கு. ப்ரைஸ் 3,48,000ங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாலா கார்ஸ்லாம் பார்க்கணும். தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் கரெக்டாக அடைக்கலாப்பட்டம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ரேட்டை நேரில் வாங்க, குறைச்சி பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஜின் பற்றி சொல்லி ஆகணுங்க. இன்ஜினோட ஹெட்ரூமை காமிச்சிடுறேன். நீங்கள் ஏன்னா லாங்கில் இருந்து நிறைய பேர் கேட்குறது. ஸோ ஏன்னா ஒரு பெரிய வண்டி அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஸோ இன்ஜின் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. நம்ம A to Z காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த விதமான வார்னிங் சிம்பிளும் வண்டியில் கிடையாது. இன்ஜினோட ஹெட்ரூம் லைவாக பாருங்கள். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சென்டர் கன்சோலில் அந்த சாவி போடுற மாதிரி வச்சுருக்காங்க. பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம், ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஜினோட சவுண்டை மட்டும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்கும். இன்ஜினோ டீசலாக பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். எக்ஸ்ட்ரா எந்த விதமான சவுண்டுமே இதில் கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா சவுண்டுமே வண்டியில் வந்து கிடையாது. அப்படியே லைவாக கிடையாது.
பேட்டரி எல்லாமே நல்ல குட் கண்டிஷன். ஆப்ட்ரான் சைடு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இது கிடையாது. அப்படியே உள்ள வாங்க, வார்னிங் சிம்பிள் எதுவுமே கிடையாது. அப்படியே காமிச்சிருங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஏதாவது வார்னிங் லைட் அடிக்கான்னு பாருங்கள். எந்த லைட்டுமே கிடையாது. இது பிரேக், நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம். இது சீட் பெல்ட் போடல. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 டோர் ஓப்பனில் இருக்கனால அண்ட் ஆட்டோ வந்து நம்ம ஆனில் இருக்குது. ஆட்டோ ஏன்னா ஆட்டோ வைப்பர் அண்ட் ஆட்டோ ஏசி ஆன் பண்ணியிருக்கனால அது வந்து ஸோ ஆனில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நான் ஆயில் லெவல் மட்டும் பார்த்தேங்க. ஆயில் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி எக்ஸ்ட்ரா நாய்ஸஸோ எதுவுமே வந்து வண்டியில் வந்து இல்லை, ப்ரொடியூஸ் ஆகலை. அண்ட் நல்லா இருக்குது. இன்ஜின் வைஸ் பக்காவான வண்டி தேடுறீங்க செவரலட் பிராண்டில் இருந்து அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களோட ஃபஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க. நேரில் விசிட் பண்ணி ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க. வண்டியை நேரில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ நேரில் விசிட் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.